அனைவருக்கும் வணக்கம். திருமூலர் திருவடிகள் சரணம். இப்பொழுது நம்ம அடுத்த தலைப்பை பார்க்க போகிறது கேசரி முத்திரை. இந்த கேசரி முத்திரையினாலும் அமிர்தத்தை வீணாக்காமல் விழுங்கி சரீரத்தை சேர்த்து என்றும் இளமையுடன் வாழலாம். இந்த முத்திரை என்பது நாக்கை மடித்து வாயுக்குள் மெதுவாக உள்ளே தள்ளி தள்ளி பின் உள்நாக்கு பகுதியில் இருக்கும் கபாலத்தை, அதாவது கபால துவாரத்தை நாக்கினால் அடைத்து விடுவதுதான். இப்படி கபால துவாரத்தை அடைத்துவிட்டு பார்வையை புருவ மத்தியில் நிறுத்திவிட வேண்டும். இந்த கேசரி முத்திரையினால் அமிர்த பானம் செய்து என்றும் இளமையாக இருக்கலாம். இந்த கேசரி முத்திரையினால் அமிர்த பானம் செய்து என்றும் இளமையோடு இருக்கலாம். அசுரர்களும் தேவர்களும் இந்த பார்க்கலருக்கு அடைஞ்சாங்க, அமிர்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, அது நமக்குள்ளே அது நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. சரிங்களா? அதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அது உங்களுக்கும் செயல்பாட்டில் வரும். இந்த முத்திரையில் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இருக்கலாம். மாத கணக்கில், வருஷ கணக்கில், அதாவது வருஷ கணக்கிலும் இருக்கலாம். இதன் பேர் நிகர் விகல்ப சமாதியில் இருக்கலாம். நிகர்வில்ப சமாதியில் இருக்கலாம். உடம்புக்கு அழிவில்லை, பசிதாகம் எடுக்காது, அஷ்டமா சித்திகளையும் பெறலாம். இந்த கேசரி முத்திரையினால் பிரம்மதந்திரத்திலிருந்து வரும் அமிர்த தாரையானது சரீரத்தில் கலந்து நரை திரை மூப்பு விலகி என்றும் யவனத்துடன் வைத்திருக்கும். சரீரம் பிரகாசமாகவும் தேசத்துடனும் இருக்கும், அதாவது தேஜஸுடனும் இருக்கும். இந்த முத்திரையை பல காலம் பழக்கப்படுத்தி வந்தால்தான் நாக்கு நீண்டு பிரம்மரந்திர புலையை அண்ணாக்கு பிரதேசத்தை அடைக்க முடியும். அதாவது அண்ணாக்கு பிரதேசத்தை அடைக்க முடியும். நீண்ட காலம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் ஓய்வெடுக்கும் போதெல்லாம் நீங்கள் நாக்கை இல்லைன்னு மடித்து 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 நீங்கள் பழகிக்கிங்க. இப்போ நீங்கள் சமைக்கிறீங்க, இப்போ நீங்கள் வெளில போகிறீங்க, ஜாலியாக வெளில போகிறீங்க, இந்த மாதிரினா நீங்கள் நாக்கை மடிச்சிக்கலாம். இப்போ வண்டி விட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நாக்கை மடிச்சிக்கலாம். சரிங்களா? அப்படின்னு நீங்கள் ஒருமித்த நிலையில் நீங்கள் வந்துடுவீங்க. எப்பப்போ ஓய்வு கிடைக்குதோ, எப்பப்போ நம்ம பேசாமல் இருக்கோமோ அப்பப்போ நீங்கள் நாக்கை மடித்து மடித்து நீங்கள் பழகிக்கிங்க. சரிங்களா? இதை தகுந்த குருவிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மேலே சொன்ன கேசரி முத்திரையை செய்ய சாத்தியம் இல்லாவிட்டால் பரவாயில்லை. அதற்கு பதிலாக சர்வாங்காசனம் என்கிற விபரீத கரணி முத்திரையை மிகவும் சுலபமாக எல்லாரும் செய்ய முடியும். கீழே மல்லாந்து படுத்துக்கொண்டு இடுப்பை மேலே தூக்கி இரு கால்களையும் இடுப்பின் பின் பக்கங்களை தாங்கி பிடித்திருக்கும் நிலைதான் சர்வாங்காசனம். தோள்பட்டையும் கழுத்தும் தரையில் பதிந்து இருக்கும். தாடை நெஞ்சில் முட்டி இருக்கும். இரு கால்களையும் மேலே தூக்கி பிடித்து கொள்ள வேண்டும். இந்த ஆசனம் தினசரி விடாமல் செய்து வந்தால் பலவிதமான நோய்கள் தீரும். வயிறு சம்பந்தமான தொப்பை குறையும். அதாவது பிட்ட பகுதியில் சதைகள் கரையும். உடல் நல்ல வலிப்பாக ஆரோக்கியத்துடன் இருக்கும். இந்த சர்வாங்காசனத்தை பெண்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். உடல் பருமன் குறைந்து உடம்பு நல்ல வாலிப்பான கஷ்டமற்றத்துடன், அதாவது கட்டுமஸ்தாக இருக்கும். வேண்டாத கொழுப்புகள் எல்லாம் கரைந்துவிடும். பெண்கள் சுரிதார் கமிஸ் அணிந்து செய்யலாம். இதனால் அவர்கள் தேகம் பளபளப்பாகி நல்ல திடமாக இருக்கும். எல்லா நோய்களும் போய்விடும். பள்ளி மாணவிகள் தினசரி 15 முதல் 30 நிமிடம் செய்து வந்தால் ஞாபக சக்தி அதிகமாகும். நாள் முழுவதும் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக இயங்கலாம். நல்ல ஜீரண சக்தி தரும். கண் பார்வை தீட்சயனம் அடையும். பெண்கள் இடை மார்பு பகுதியில் வேண்டாத கொழுப்புகள் எல்லாம் நீங்கி நல்ல அழகாக மாறும். ஆகவே இந்த சர்வாங்காசனத்தை எல்லோரும் அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை செய்து பலனடையுங்கள். இது இல்லாமல் சுவாச கதியை தினசரி பலமுறை நாசுத்வாரத்தில் அப்போது ஓடிக்கொண்டிருக்கும் சுவாச ஓட்டத்தை நிறுத்த துணியால் அடைத்து விடுங்கள். மணிக்கணக்கில் இப்படியே இருக்கட்டும். பல தடவை தினசரி மாற்றி மாற்றி செய்து பாருங்கள். அப்போதுதான் இதன் பலனை நீங்கள் பூரணமாக அனுபவிக்க முடியும். மூக்கின் சுவாச ஓட்டத்தை அடைப்பதற்கு பஞ்சு உருண்டைகளை மெல்லிய துணியில் வைத்து தைத்து 10 to 15 உருண்டைகள் தயார் செய்து வைத்து கொள்ளலாம். அல்லது முன் சொன்னபடி யோக தண்டத்தை கொண்டு எந்த பக்கம் சுவாசம் ஓடிக்கொண்டு இருக்கிறதோ அந்த பக்கத்தில் வைத்து அழுத்திவிட்டால் சுவாச ஓட்டத்தை அந்த பக்கம் நிறுத்திவிடலாம். அல்லது டென்னிஸ் பந்து போல் ரப்பர் அல்லது துணியை சுற்றி பந்து போல் செய்து அதை அந்த சுவாச ஓட்டத்தை ஓடுகிற பக்கத்தில் கக்கத்தில் கையை அழுத்தி கொண்டாலும் அந்த பக்கத்தில் நாசி சுவாசம் நின்று அடுத்த சுவாசியில் சுவாசம் ஓட ஆரம்பிக்கும். ஆகவே சுவாசத்தை மாற்றிக்கொள்வதன் மூலம் இளமையுடனும்
நோய் இல்லாமலும் ஆரோக்கியமாக வாழலாம். ஆகவே இந்த சுலபமான முறைகள் கடைபிடித்து ஆரோக்கியமான வாழ்வும் இளமையுடனும் வாழவும் நீங்கள் தான் மன உறுதியுடன் செயல்பட வேண்டும். எத்தனை நோய்கள் இருந்தாலும் இந்த பயிற்சிகளால் 3 to 4 மாதங்களில் போய்விடும். முயற்சி செய்து பாருங்கள். இதற்கு எந்த செலவும் இல்லை. மிகவும் எளிமையானது. 1 மாதத்தில் சுவாச மாற்றத்தை நன்கு பழக்கப்படுத்தி கொண்டால் காலையில் சுவாசம் ஓடும் நாசியை அடைத்து விடுங்கள். மாலையில் இந்த அடைப்பை எடுத்துவிட்டு அடுத்த நாசி துவாரத்தை அடைத்து விடவும். தினசரி 1 முறை மாற்றிவிடவும். 1 முறை மட்டும் மாற்றிக்கணும், சரிங்களா? நடைமுறை அனுபவத்தின் இதன் செயல்பாடுகள் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இப்போ ஈவினிங் எடுத்துடணும். நம்ம காலைல அந்த பஞ்சு உருண்டை வைக்கிறத வந்து ஈவினிங் எடுத்துடணும், சரிங்களா? ஓய்வு கிடைக்கும்போது இப்போ நான் ஆஃபீஸ் போவேன் அப்படின்னா அப்போக்கி நம்ம கொஞ்சம் விளக்கி கொள்ளலாம். நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த சுவாச முறையில் வந்து நீங்கள் பின்பற்றிக்கலாம். நீங்கள் வேறொரு முறையும் நீங்கள் பின்பற்றி நீங்கள் தகுந்த குருவிடம் நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், சரிங்களா? இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.